சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனாலும் வெயில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம வெயிலாக இருக்குது. இனிமேல் போக போக எப்படி இருக்குன்னே தெரியலை. சரி சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு குளுன்னு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்டர் மெலன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கிட்டு அதிலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு பாதாம் பிஸ்னு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாருமே குடித்தோம். செம்ம சூப்பராக நல்லா குளுன்னு இருக்கும் அந்த குடித்த உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றே இடியாப்பத்துக்கு நல்லா மாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அரிசியெல்லாம் அலசி காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. அதையும் கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வறுத்து ஜலிச்சு வச்சாச்சு. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது ரேஷன் அரிசின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஒரு நாள் நான் இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். செம சூப்பராக செம சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் போனோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் எதுக்காக மெயினாக கோவிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அந்த டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட. சரி இன்றைக்கி தான் வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சு போல், சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு எல்லா மிஷினையும் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிஷினையும் புக் பண்ணியாச்சு. அதுதான் அந்த சந்தோஷத்தில் போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு மிஷின் புக் பண்ணிட்டோம். நாளைக்கு தான் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இனிமேல் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கணும். சம்மரில் நம்மளுக்கு டைம் இருக்கும்ல, அதனால தான் இப்போ இந்த டைமில்